வயநாடு மாவட்டத்தில் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டு 3 நாட்கள் ஆகிறது. இந்த 3 நாட்களில் இன்று 3வது நாள் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த 3வது நாளில்தான் மீட்பு படையினர் அதாவது கடைக்கோடி பாதிப்பு ஏற்பட்ட இடங்களுக்கும் சென்று வருகிறார்கள். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருப்பது பூஞ்சேரி மட்டம் என்ற ஒரு கிராமத்தில் தான். இந்த கிராமத்தில் தான் அதாவது மண் சரிவு ஏற்பட்ட முதல் கிராமம் இது. இங்கிருந்து தான் இந்த மண் சரிவு துவங்கி இருக்கிறது. இந்த பகுதிக்கு தற்பொழுது மீட்பு படையினர் வந்து அங்குலமாக இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்களே பார்க்கலாம். இதோட இயற்கையோட கோர தாண்டவம் இங்கிருந்து எவ்வளோ பெரிய மலை கற்களை வந்து பிரட்டி எடுத்துக்கொண்டு வந்திருக்கு. இந்த கிராமம் முழுவதுமே மரங்களால் தற்பொழுது சூழ்ந்திருக்கிறது. இங்கிருந்து எந்த வாகனமும் செல்ல முடியாத அளவுக்கு தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம். சாலையில் முழுக்க மரங்கள் மற்றும் கற்கள் மட்டும்தான் இருக்கு. எந்த ஊடகமும் வராத இடத்திற்கு தற்பொழுது செய்திக்குழு வந்திருக்கிறது. அதுவும் மீட்பு படையினர் தற்பொழுது தான் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாமும் இங்கே வந்து இந்த செய்தியை வந்து சேகரிச்சிட்டு இருக்கோம். மிக கடினமான பணியை தற்பொழுது மீட்பு படையினர் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் மட்டும் சுமார் 55 வீடுகள் இருந்திருக்கிறது. அதில் தற்பொழுது 10 முதல் 15 வீடுகள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. மீதமுள்ள அனைத்து வீடுகளும் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இங்குள்ள மக்கள் அனைவரையும் ஏற்கனவே அதாவது உயிர் தப்பிய மக்கள் அனைவரையுமே நேற்று விமானப்படையினர் இங்கு வந்து பத்திரமாக மீட்டு அவர்களை முகாம்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற வீடுகளில் இடிந்து விழுந்த வீடுகளில் யாராவது உயிர் பிழைத்திருக்கிறார்களா அவர்கள் அல்லது சடலங்கள் இங்கே இருக்கிறதா என்ற தேடுதல் பணியில் தான் தற்பொழுது மீட்பு பணியினர் இங்கே ஈடுபட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நான் நின்றுட்டு இருக்க ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கும். இது வந்து ஒரு பாறாங்கல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது பாறாங்கல் கிடையாது. இது வந்து இங்கிருந்த ஒரு ரெசார்ட். அந்த ரெசார்ட்டினுடைய மேற்கூரை மேலே தான் நான் தற்பொழுது நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்க்கலாம் பெரிய பாறாங்கற்கள். அந்த அளவுக்கு இந்த இயற்கை ஒரு பேரழிவு என்பது நடந்திருக்கு. அதாவது 3 மாடி உயரம் கொண்ட பெரிய பாறாங்கற்கள் எல்லாம் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த வீடுகள் அடித்து செல்லப்பட்டு இவ்வளவு பெரிய பாறாங்கற்கள் இந்த இடத்துல இருந்து தான் இந்த மண் சரிவு துவங்கி இருக்கு. தற்பொழுது இந்த இடத்திற்கும் மீட்பு படையினர் வந்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்திற்கு கனரக வாகனங்கள் இன்னும் வரவில்லை. இன்று இரவு அல்லது நாளை தான் இந்த பகுதிக்கு கனரக வாகனங்கள் வர முடியும் என்று தெரிகிறது. அந்த வாகனங்கள் வந்த பிறகுதான் இந்த கற்கள் அனைத்துமே அகற்றிவிட்டு இந்த வீடுகளுக்கு கீழ் இங்கு இடிந்து விழுந்திருக்குள்ள வீடுகளுக்குள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ற கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கும். சன் செய்திகளுக்காக வயநாடு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செந்தில்நாதன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.